போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளி நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களை சந்திக்கின்றோம். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார், திமுகவுடைய செயலர்கள் வீரர்கள் கூட்டம் இங்க திருவள்ளூர் மாவட்டத்துல நடந்துருது. அதுல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராசா அவர்கள் ஒரு எதேச்சையான ஒரு கருத்தை சொல்றதா நினைச்சிட்டு அவங்களுடைய உண்மையான ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டாரு. என்னன்னா, திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, மறக்காம வருகின்ற தேர்தலில் தேர்தல் பணியாற்றுங்க, முதல்வரை திரும்ப முதல்வராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு. அதாவது நீங்க திமுகனாலே சம்பாதிப்பாங்கன்றது ஒரு கருத்து இருக்குது. அதுல ஒருவேளை நீங்க சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்லப்பா, ஆனா நீ மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குங்கள் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாரு. இது உங்க பாடல் நீங்க எப்படி பாக்குறீங்க இத? அப்ப திமுக ஏன் சம்பாதிக்கலன்னு கேக்குறாரு ராசா. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகழ் ராசா. திமுகவுல ராசாவெல்லாம் ஒரு அறிவாளின்னு நினைச்சேன் நான். ஆனா இப்பதான் தெரியுது ராசாவும் சராசரி திமுக காரங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல இருந்து ராசா நீங்க சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க முதலமைச்சர் ஆக்கிருங்க. கலைஞர் கருணாநிதியுடைய குடும்பம் சம்பாதிக்கிட்டுன்னு சொல்றாரா? அது கருத்தா தானே? ஆக திமுகனாவே சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் திமுக இருக்கா? இதுல இன்னும் பல கேள்விகள் என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆக இந்த திமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கிடையாது. இவங்க மக்களுக்கானவர்கள் கிடையாது. இவங்க ஓட்டுக்கானவங்க, நோட்டுக்கானவங்க அப்படிங்கிறதுக்கு ராசாவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. சரி, நீங்க இந்த ஆட்சியில சம்பாதிக்கலாம் பரவாயில்ல, அடுத்து ஜெயிக்க வைங்க, அடுத்த ஆட்சியில மீதி இருக்கலாம் சம்பாரிச்சிங்க. இந்த 5 வருஷத்துல சம்பாரிச்சிங்க. சம்பாதிக்க முடியாதவங்க அடுத்து ஒரு சான்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ், கிரிக்கெட் மாதிரி. வேற யாரா சொல்லியிருந்தா கூட அது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்காது சார். அத குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஊழல் செய்ததுக்காக நீதிமன்றத்தால் சிறிது காலமானாலும் தண்டிக்கப்பட்டவர், அப்புறம் அவரு இல்லைன்னு சொல்லி வெளில வந்திருக்காருன்றதுலாம் அது திமுகவுடைய திறமை இல்ல. அதாவது ஊழல் குற்றச்சாட்டுல இல்ல சார், ஊழல் குற்றச்சாட்டுல குற்றச்சாட்டுக்கு ஆளான உடனே வருட கணக்குல ஜெயில இருந்ததுக்கு செந்தில் பாலாஜிக்கு முன்னோடி ராசா தானே. இவர் தானே திகார் சிறையில இருந்தார் பாட்டியாலா நீதிமன்ற வழக்குல, இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல. செந்தில் பாலாஜி அவரை மிஞ்சிட்டார். இவர் 1 வருஷம், அவர் கிட்டத்தட்ட 432 நாள் செந்தில் பாலாஜி இருந்தார். இவங்க ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு போறதுல நீயா நானான்னு போட்டி. 67க்கு முன்ன இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அந்த மொழியை காப்பதற்காக நடத்தின போர்ல யார் ஜெயிலுக்கு போறதுன்னு போட்டி. இப்போ ஊழல் பண்றதுல யார் ஜெயிலுக்கு போறதுன்னு போட்டி. இதுதான் திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி. போராடி ஜெயிலுக்கு போனதுக்கு பதிலா ஊழல் பண்ணி யார் ஜெயிலுக்கு போறது, லஞ்சம் வாங்கி யார் ஜெயிலுக்கு போறது, இதுதான் இப்ப இவங்களுக்குள்ள போட்டி. திமுக நிர்வாகிகள் உங்களை ஒருவேளை அமைச்சரோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ, மாவட்ட செயலரோ கூட இருக்கட்டும், இல்ல எம்எல்ஏ கூட இருக்கட்டும், நீங்க கொடுத்த மனு லெப்டினன்ட்ல வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீங்க போகும்போது அவர் சந்திக்காம போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா களப்பணி ஆற்றுங்க அப்படின்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க சம்பாரிச்சா என்ன, சம்பாதிக்கலன்னா என்ன, எப்பவுமே நீங்க அடிமைகளாவே இருங்க. உங்களுக்கு எப்பவுமே ஆண்மகன்ற எண்ணமே வந்துடக்கூடாது. உங்களுக்கு வேலை என்ன? தடித்த மாதிரி இருக்க சார். இல்ல, அதாவது அவர் சொல்றவுடைய கருத்து அதானே சார். அவர் மறைமுகமா சொன்னார், நாம அதை பகிரங்கமா சொல்றோம், அவ்வளவுதான். அவர் நீங்க சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்கலாலும் சரி, நீங்க திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் சம்பாதிக்கிறதா வந்தீங்கன்னு அவர் சொல்றாரா? நீங்க சம்பாதிக்கிறதுக்காக திமுகவில் இருக்கிறீங்க, இந்த முறை சம்பாதிக்க முடியல, அடுத்த முறை சம்பாதிச்சுக்கீங்க. அதனால நீங்க எப்பவும் போல அடிமையாவே இருங்க. நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்காகவும் திமுகவுக்கு ஓட்டு வாங்கறதுக்காகவுமே நீங்கள் பிறந்தவர்கள். உங்க கையில பிறந்ததுல இருந்தே திமுகவுடைய அடிமைன்னு ஒரு விலங்கை பூட்டிட்டோம். அந்த அடிமை விலங்கையே நீங்க சுகமா நினைச்சீங்கிறார் யாரு? ராசா. இதுல கேட்டா இவங்க தான் சனாதன எதிர்ப்பாளர்கள்.
திமுக விட ஒரு மிகப்பெரிய சனாதனம் ஏதாவது இருக்கா? இவங்க தான் இன்னைக்கு சனாதனத்துடைய ஊற்றுக்கண்ணா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ம். இவங்க தான் இன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி என்ன ஒரு காலத்துல பேசினாருன்னு கேட்டீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னால இந்திரா காந்தி, இந்திரா காந்திக்கு பின்னால ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்திக்கு பின்னால அவரோட மகனா, இதுதான் காங்கிரஸ் உடைய வாரிசு அரசியலா அப்படின்னு கேட்ட அதே கலைஞர் கருணாநிதி திரும்ப வந்து அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன சொன்னாரு தெரியுங்களா? திமுக ஒண்ணும் சங்கர மடம் கிடையாதுன்னாரு. ஆமா. ஏன்னா அங்கதான் சங்கராச்சாரியர் போனப்ப இன்னொரு சங்கராச்சாரியர் வருவாரு. அப்படி வாரிசு அங்கதான் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இது ஒண்ணும் சங்கர மடம் கிடையாதுன்னு சொன்ன அதே கருணாநிதி இன்னைக்கு சங்கர மடத்தை மிஞ்சுகின்ற சனாதனமா வந்து திமுகவை உருவாக்கிட்டு போயிட்டார் கலைஞர் கருணாநிதி. அது வந்து தனக்கு பின்னால தன்னுடைய மகன் மட்டும் கிடையாது, உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதி வரைக்கும் கருணாநிதி வந்து ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை போட்டு போயிட்டாரு. யார் உருவாக்கின கட்சி? அண்ணா உருவாக்கின கட்சி. திமுகவை உருவாக்கி 5 பெரும் தலைவர்கள்ல கலைஞர் கருணாநிதியே கிடையாது. அந்த லிஸ்ட்ல இல்ல. பின்னாலதான் கருணாநிதி வந்தார். அவர் இன்னைக்கு திமுகவை அவன் குடும்பமே கேப்சர் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம். நாம ஆசா பேசுறது என்னன்னா, நீங்க வந்து திமுக வெற்றிக்கு பாடுபடுங்க. நீங்க சம்பாரிச்சா என்ன, சம்பாதிக்கலாம் என்ன, நீங்க நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா என்ன, நாங்க நல்லா இருந்தா போதும் என்ன அவங்க சொல்ல வராங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, திமுக காரரு குடியாத்தம் குமரன் போன்றவங்க எல்லாம் காடு வெட்டி குருவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாசும் துரோகம் பண்ணிட்டாங்க. அவர் ஏன் வெளிநாட்டுக்கு கூட்டு போய் வைத்தியம் பார்க்கல, ஏன் வெளிநாட்டுக்கு கூட்டு போய் மருத்துவம் பார்க்கல? இவங்களுக்கு நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மிகச்சிறந்த பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர் வாசிம் அக்ரம் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ மருத்துவம் பார்க்கறதுக்கு அவரே இந்தியாவுக்கு தான் வந்தார். அன்னைக்கு வாசிம் அக்ரத்துக்கு அத்தனை உதவிகளையும் செஞ்சது ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் டீமுடைய கேப்டனா இருந்த கபில் தேவ். ஏன் வாசிம் அக்ரமுக்கு தெரியாத உலக நாடுகள் இருக்க மருத்துவமா ஏன் இந்தியாவை நோக்கி வராரு? அதுவும் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெறாதான் செய்தி, அது எனக்கு சரியா தெரியல. ஆனா அவருடைய மனைவி வந்து மருத்துவத்துக்காக இந்தியா வந்தாங்கன்றது மறுக்க முடியாது. அதுக்கு பின்னால வந்து அவங்க காப்பாற்ற முடியாம திரும்ப அவங்க மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கு பின்னால அதுக்காக வந்து கபில் தேவ்லாம் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சாரு. அந்த அளவிற்கு இன்னைக்கு உலகத்திற்கு நிகரான மருத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவ படிப்புல வந்து மிகச்சிறந்த சர்ஜன் ஆபரேஷன் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா FRCS லண்டன்ல படிச்சவங்க தான். ஃபெல்லோஷிப் ஆஃப் ராயல் இன்ஸ்டிடியூட் சிவில் சர்ஜன் அவங்களுடைய அந்த டெசிக்னேஷன், அந்த டாக்டர் படிப்பு. அவங்க தான் பெரும்பாலும் வந்து ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகள்ல, ஏன் அரசு மருத்துவமனையில் அவங்க தான் சிவில் சர்ஜன், அவங்க தான் டாப் மோஸ்ட் சர்ஜன். இன்னைக்கு FRCS இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடையாது சார். இன்னைக்கு புதுசா FRCS தமிழ்நாட்டில் இருக்கா? பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே MD MS படிச்சவங்க தான். MD MS அதாவது FRCS படிப்பு மோசம்னு சொல்ல, அதை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டில் படிப்பு, மெடிக்கல் படிப்பு வந்துருச்சு, மருத்துவ கல்வி வந்துருச்சு. இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து காடு வெட்டி குரு வந்து வெளிநாட்டுக்கு கூட்டு போய் மருத்துவம் பார்க்கல அப்படின்னு ஒரு கேள்வியை சர்வசாரமா சொல்லிட்டு போடுறாங்க. அதையே தான் நாமளும் கேட்கிறோம். காடு வெட்டி குருவுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த குடியாத்தம் குமரன் போன்றவங்க எல்லாம் பேசினாங்க. அவங்களே வந்து திமுகவுடைய மிக சிறந்த தலைவரா சேலம் மாவட்டத்துடைய அசைக்க முடியாத ஆளுமையா இருந்த வீரபாண்டியார் குடும்பத்தை திமுகவிலேயே இல்லாம ஒழிச்சிட்டாங்க. ஆனா திமுகவுடைய அத்தனை தலைவருடைய வாரிசுகளும் MP MLA. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, துரைமுருகனுடைய பையன், பொன்முடியுடைய பையன், தென்னரசுடைய பையன், தென்னரசுடைய பொண்ணு, தங்கபாண்டியனுடைய பொண்ணு, ஏன் இவரு திண்டுக்கல் பெரியசாமியுடைய பையன் கூட ஏதோ பொறுப்புல இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி திமுகவுடைய அத்தனை தலைவருடைய வாரிசுகளும் திமுகவில் இருக்கிறாங்க. ஆனா திமுகவுக்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தே அர்ப்பணிச்சு கலைஞருக்கு என்னைக்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ, என்னைக்கெல்லாம் ஆபத்து வந்ததோ, அன்னைக்கு வந்து கூட என்ன வீரபாண்டியாரா அந்த கட்சியில இருந்தே ஒழிச்சிட்டாங்க. அவங்க குடும்பத்தையே ஒழிச்சிட்டு இவங்க காடு வெட்டி குருவுக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லிட்டு பாமக மேல இல்லாத குற்றச்சாட்டுலாம் சொல்லுவாங்க. இவங்க தான் இன்னைக்கு சொல்றாங்க. இதே ஆசா சொல்றாரு, நீங்க இந்த தேர்தலில் சம்பாதிக்கலாம் பரவாயில்ல,
அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வச்சுன்னா அப்ப சம்பாரிச்சுக்கலாம். கிராமத்துல ஒரு சார் அவர் பழமொழி அப்படி சொல்லுவாங்க, மேலே சொல்றதுனால இல்ல அவர் அப்படி சொல்றதுனால ஆட்சிக்கு வந்தா சம்பாதிக்கலாம்ன்றத ஒரு நியாயப்படுத்துறாரா? அது வந்து ஒரு மக்கள் மனதுல ஒரு சாதாரணமான செய்தி ஆக்கிடுறாரா? ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியா வரக்கூடிய நேர்மையா ஆட்சி செய்யணும், மக்களுக்கு தேவையானதை செய்யணும்ன்றதானே அவங்க நம்ம ஆட்சிக்கு எடுத்துன்னு வரோம். ஆனா இவங்க சொல்றத பார்த்தா ஆட்சிக்கு வந்தா சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு செய்திய மக்கள் கிட்ட உளவியல் ரீதியா ஏத்தி வைக்கிறாரா சார்? இல்ல, வடிவேலு ஒரு படத்துல சொன்ன மாதிரிதான், கைப்புள்ளைக்கே சட்டு கிழிஞ்சிருக்குன்னா அடி வாங்கணும் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறியா அப்படிமா நினைக்கிறியா? வடிவேலு சொல்லுவான், ஏடா இன்னமாடா இந்த ஊர் நம்மளை நம்புது. அதுக்கு பக்கத்துல சொன்னா, ஆனா அத அவங்க தலையெழுத்து விடுனா அப்படிமா. இன்னும் இந்த ஊரும் இந்த நாடு இவங்க நம்புத, இவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுத, இவங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னு நம்புறாங்களே, இவங்க பகிரங்கமாவே சொல்றாங்க இந்த ஆட்சியில சம்பாதிக்கலாம், அடுத்த ஆட்சியில சம்பாதிச்சுங்க. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரதே சம்பாதிக்கிறதுக்கு வந்துருச்சுன்றதுக்கு ஒப்புதல் வாக்குமூலத்தை இன்னைக்கு யார் ஆசாவே கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் திமுக யாரும் ஓபனா பேசல. அப்படிதானே சார் அவங்க வந்து மக்களையும் மாத்தி வச்சிருக்காங்க. மக்களையும் வந்து செந்தில் பாலாஜி காசு கொடுக்குறோம், மக்களையும் நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்றத அந்த காசு வாங்கறத சாதாரண நிகழ்வா மாத்திட்டாங்கல்ல. முதல்ல வந்து காசு வாங்கறத ஒரு அசிங்கமா நினைச்சிருந்தாங்க, திருட்டுத்தனமா கொடுத்துருந்தாங்க. தேர்தல் பணியாளர்களும் வந்து இப்படி கொடுக்கறது யாருனாவது கொடுக்குறாங்க தெரிஞ்சா உடனே அவங்கள கைது செஞ்சு சிறையில தள்ளி அது ஒரு பெரிய குற்றம் புரிந்த மாதிரி ஒரு செய்தி ஆக்குவாங்க. இன்னைக்கு அந்த தேர்தல் அதிகாரிகளும் அவங்க கண்ணில் தெரியல, பாவம் அவங்க அவ்வளவு திறமையற்றவங்களா இருறாங்களா என்னன்னு தெரியல. இவங்களும் அவங்கள விட ஒரு மிதமிஞ்சிய ஒரு திறமைசாலிகளாக அவங்களுக்கு தெரியாம எப்படியே திரும்ப அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறாங்க. இப்போ சேர்த்த திமுக திறமையானவர்களா அல்லது அவங்கள பிடிக்க முடியாம போன காவல் துறையை சார்ந்தவங்க அல்லது தேர்தல் அதிகாரிகள் திறமையற்றவர்களா அப்படின்ற ஒரு கேள்விய மக்கள் கிட்ட ரொம்ப இயல்பா எடுத்து சேர்த்துறாங்கல்ல சார். சார் ஒரு கவிஞர் தான் கவிதை எழுதினாரு, அது யாருக்கு பொருந்துன்னு கேட்டா திமுக தான் பொருந்தும். அவர் என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, மக்கள் குனியும் போது ஆகாயத்தையும் நிமிரும் பொழுது பூமியையும் சுருட்டி கொள்ளும் வல்லமை படைத்த இந்த அரசியல்வாதிகள் வாக்குச்சீட்டுக்களை வழிப்பறி செய்வதென்பது இயலாத காரியமான்னு கேட்டாரு. அது யாருக்கு? திமுகவுக்கு பொருந்தும். நீங்க இன்னைக்கு தேர்தலில் பணம் வாங்குறதையும் அந்த ஓட்டு போடுறதுக்கு இவங்க பணம் கொடுக்கறதையும் இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட நியாயப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு மக்களே வந்து ஓட்டுக்கு பணம் கேட்கிற அளவுக்கு மக்களை உருவாக்கிட்டாங்க. இது கூட பரவாயில்ல சார். ஒரு காலத்துல மது அருந்துவதை கேவலம் நினைச்சாங்க. மது அருந்தவன் சாராயம் குடிக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் சாராயத்தை குடிச்சிட்டு தலைமையில துண்டை போட்டு யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது, இந்த கர்மாந்தரம் பிடிச்ச சாராயத்தை வாயில வச்சிட்டான், எவனா பார்த்தானா மானம் கப்பலேறி போயிடும், இதை ஏன் குடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ஒதுங்கி போவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? ரோட்ல இன்னும் நடு ரோட்ல மட்டும் தான் உட்காந்து குடிக்காம இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா லாரிக்காரன் பஸ்காரன் கண்ட்ரோல் எல்லாம் மேல விட்டா என்ன பண்றதுக்கு பயத்துல, இல்லைன்னா அங்கேயும் உட்காந்து குடிப்பான். இப்ப மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற காவல்துறை மேலாம் பயம் இல்லை. ஏன்னா இந்த சசி பெருமாள்ங்கிற ஒரு மது ஒழிப்பு போராளி வந்து மதுவுக்கு எதிராக போராடும் போது மரணம் அடைந்தார்ல, சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையை சார்ந்தவர். அப்ப வந்து தன்னெழுச்சியா டாஸ்மார்க் எதிராக எல்லாருமே போராடினாங்க. வைகோ போராடினார், திருமாவளவன் போராடினார், ஜவாஹிருல்லா போராடினார். ஏன் திமுக வேற கருப்பு சட்டையை போட்டு போராடினாங்க, நான் வேற இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன். அவங்க கருப்பு சட்டை போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டு முன்னாள் டாஸ்மாக் கடை மூடுன்னு போராடினாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசா ஜெயலலிதா தலைமையிலான அரசான்னு தெரியல, மொத்தத்துல அதிமுக அரசு. அந்த அரசு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லா டாஸ்மார்க்கும் போலீஸை கொண்டு போய் காவலுக்கு நிறுத்திட்டாங்க. அப்ப நான் இருக்கிற எடப்பாடி பஸ் நிலையத்திலேயே ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கு. இப்ப பஸ் நிலையத்துல இல்ல, பல போராட்டங்கள் பல பிரச்சனை பின்னால அந்த டாஸ்மார்க் கடையை பஸ் நிலையத்துல இருந்து எடுத்துட்டாங்க. அப்ப பஸ் நிலையத்துல ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கும் ஒரு 2 போலீஸ்காரரு காக்கி சட்டையோட போலீஸ் ஸ்டேஷனு அந்த டாஸ்மார்க்கு காவல் காக்குறாங்க. அதுல ஒரு போலீஸ் சொல்றாரு, அவங்க அப்பாவே போலீஸா. அவர் என்னங்கிறாரு, எங்க அப்பா ஒரு காலத்துல சொல்லுவாரு, எங்க அப்பாவை பார்த்தா குடிகாரெல்லாம் வந்து பயந்து அடிச்சு காட்டுக்குள்ள ஓடுவாங்களாம். விவசாய நிலத்துக்குள்ள பூந்து ஓடி
வரப்பு தடி கூட்டு கீழே விழுந்து அப்பயும் எந்திரிச்சு தலைவெறிக்க ஓடுவாங்களாம். இப்படி குடிச்சவன்லாம் எங்களை பார்த்து ஒரு காலத்துல பயந்து ஓடிட்டு இருந்தான் அப்படின்னு எங்க அப்பா நான் சின்ன பையனா இருக்கும்போது கதை சொன்னாரு. நான் அதை நம்பிட்டு நாமளும் போலீஸுக்கு போனா குடியாரெல்லாம் நம்மளை பார்த்தா பயந்து ஓடுவான்னு நினைச்சிட்டு தெரியாம கஷ்டப்பட்டு போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன். இப்ப என்னடான்னா கடைசியா குடியாரனுக்கு வந்து காவல் காத்துட்டு இருக்கிறேன். ஏன்டா இந்த போலீஸ் வேலைக்கு வந்தேன்னு ஃபீல் பண்றான் அப்படின்றான் ஒரு போலீஸ். இன்னொரு போலீஸ் என்னங்கிறான், நீ சொல்லிட்ட நான் சொல்லாம நிக்கிறேன் அப்படின்னா. போலீஸ் நிலைமையும் அந்த அளவுக்கு இருக்கு திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும். டாஸ்மார்க்ல அவனை பார்த்தா பயந்தடிச்சு ஓட வேண்டிய இன்னைக்கு குடியாரெல்லாம் என்ன பண்றான், ரோட்டுக்கு ஓரத்துல உட்காந்து அவன் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். இந்த கேவலமாக நினைக்கின்ற இந்த குடிக்கின்ற பழக்கத்தையும் இந்த சாராயத்தையுமே இன்னைக்கு ஒரு கௌரவமான விஷயமா மாத்தக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி இருக்கு அப்படின்னா இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறத நியாயப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? என்ன சார், அப்ப இது எவ்வளவு மோசமான ஆட்சியா இருக்கும்? அதுக்குதான் ராசா இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். நீங்க சம்பாரிச்சுக்கங்க. அது தேர்தல் நேரத்துல இவர் பேசினார், செந்தில் பாலாஜி. 10 மணிக்கு தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே 10:05 நேரா காவேரி ஆத்துக்கு வண்டியை விடுங்க, மணல் இல்லைங்கன்னாரு. ஏன்னா அவங்க ஆத்தா விட்டு சொத்து பாருங்க மணல். இவங்க அப்பனே இவங்க ஆத்தால தானே சம்பாதிச்சாங்க மணலை. 10 மணிக்கு ஜெயிச்ச உடனே 10:05 நீங்க விட்டு மணலை அள்ளிட்டு போங்க. ஏன் உங்க வீட்டுல இருக்க அள்ளிட்டு போக சொல்லு. இந்த இயற்கை, இந்த மணல், இந்த நீர், இது எல்லாமே பொதுவானது, அனைத்து மக்களுக்குமானது. இது அப்படியே காப்பாத்தி அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போறது மட்டும் தான் நம்ம வேலை. அதை அபகரிக்கிறதுக்கு யாருக்குமே ஆட்சியாளரும் சரி சாதாரண மக்களுக்கும் சரி உரிமை கிடையாது. ஏன்னா அதையே அப்படி பேசணுவீங்க. அப்புறம் ஏன் ராசா நீங்க சம்பாதிக்கலாம் பரவாயில்ல, அடுத்த தேர்தலை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு சம்பாதிச்சிருங்க, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படிங்க அந்த மாதிரி இவங்க வந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு அவரு. ஆமா, ஊழலை நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க இவங்க. அதுக்கு ஒப்புதல் வாங்கணும் தான் ராசாவுடைய பேச்சு. சார் தொடர்ந்து செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் அல்லது இப்போ இடி ரைடு வரத்தெல்லாமே வந்து ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற அப்புறம் சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட இருறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒண்ணு இணைத்து பார்க்கும்போது இந்த திராவிட அரசியல்னாலே இவங்க வந்து ஊழலையும் அல்லது இந்த மாதிரியான அரசு உடைய செயல்கள், அதாவது இந்த கான்ட்ராக்டர்லாம் வந்து ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான் எடுப்பாங்கன்றத இவர் திரும்பவும் உறுதிப்படுத்துற மாதிரி தானே சார் இருக்கு. அது வந்து ஒரு ஆரோக்கியமான செயலா நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் அது எப்படி ஒரு உறுதித்தன்மை இருக்கும் சார்? அதான் கட்டும் போதே இடியுது. ஒரு அது இந்தியாவில இருந்து ஒரு கான்ட்ராக்ட் அந்நிய நாட்டுக்கு அயல் நாட்டுக்கு போகும்போது பார்த்தாங்களா, அந்த கான்ட்ராக்டரு அங்க இருக்க ஒரு கான்ட்ராக்டர், பரவாயில்ல வீடு வந்து நல்லா கட்டிருக்கிறீங்களே, இந்த வீடு எப்படி கட்டினீங்க அப்படின்னாங்களாம். அதான் எதிரில் ஒரு பாலம் இருக்கு பத்தியா, அந்த பாலம் நான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்தேன், அதுல வந்த காசுல இந்த பணத்தை கட்டினேன் அப்படின்னாங்களாம். உடனே சரி அவர் பார்த்துட்டு வந்துட்டாரு, அதுல சம்பாதிச்ச காசுல தான் இந்த வீட்டை கட்டினேன்னு சொல்லியிருக்காரு. அதே கான்ட்ராக்டர் இந்தியாவுக்கு வந்து இன்னொரு கான்ட்ராக்டரை பார்த்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல அந்த கான்ட்ராக்டர் அரசு ஒப்பந்ததாரரை பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அடவேப்பா, இங்கிலாந்துல நான் கட்டின வீடை விட பெரிய வீடா நீங்க கட்டிருக்கிறீங்க, இந்த காசு எப்படி சம்பாரிச்சீங்கன்னாங்களா. அதான் பாருங்க எதிரில் ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாலத்தை நான் தான் கான்ட்ராக்ட் எடுத்தேன், அதுல கட்டின அதுல வந்த காசுல கட்டினது அப்படின்னா. அந்த வெளிநாட்டுக்கார பார்த்துட்டு கேட்டானா, ஏங்க அங்க பாலத்தையே காணோம் அப்படின்னானா. அதை கட்டணும்னு சொல்லி பணத்தை வந்து நான் ஊட்ட கட்டேன் அப்படின்னானா. அந்த அளவுக்கு ஊழல் இருக்கு இவங்க ஆட்சியில. எஸ்.வி. சேகர் அவருடைய நாடகத்துல சொல்லுவார் சார், ஊழல் இல்லாத நாடு இல்ல, வெளிநாட்டுலாம் வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னா பிரிட்ஜை கட்டி முடிச்ச பிறகு அதை மீதில இருக்கிற காசை வந்து அவங்க பங்கிட்டுப்பாங்க. ஆனா அதே இந்தியால முக்கியமா தமிழ்நாட்டுல முதல்ல தனக்கு தேவையானதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு மீதியை தான் காசு தான் பிரிட்ஜை கட்டுவாங்க அப்படின்னு அவரு ஒரு நாடகத்துல நகைச்சுவையா சொன்ன விஷயம்தான் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் அரசுல ஊழல் செய்வது அல்லது அரசினுடைய நியாயமாக செய்ய வேண்டிய சில அடிப்படை தேவைகளை கான்ட்ராக்டர் மூலியமா செய்ய வேண்டிய சில வேலைகளை கட்சிக்காரர்களுக்கு ஒதுக்குவது என்றது ஒரு அடிப்படையான தேவையான ஒரு விஷயம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அது இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார் அவங்களுக்கு. ஆமா, அடிப்படை உரிமை ஆக்கிட்டாங்க. அடிப்படை உரிமை ஆகி போச்சு.
நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் எஸ் வி சேகர் அந்த காமெடி பண்ண பின்னாலதான் திராவிட மாடல் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஓ இப்படி ஒண்ணு இருக்கோ, முதல்ல நமக்கு அவரு தேவையானது இருந்து மிச்சத்தை பாலம் கூட்டலாமோ அப்படின்னு இவர் சொன்ன பின்னாலதான் அது நானும் அதிகமா அவங்களுக்கு வந்துருச்சு என்னவோ தெரியல. சார் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லி 20 வருஷம் ஆயிடுச்சு சார். ஏன்னா அவ்வளவு பழைய நாடகம் அது. 22 வருஷம் ஆயிருக்கும் அவர் சொல்லி ஒரு நாடகத்துல சொன்னது. இல்ல, அவரு அப்ப மறக்க முடியாத நகைச்சுவை அது. இன்னைக்கு அவருடைய நண்பர் இல்ல தான் ஆட்சியில இருக்கிறாரு, ஸ்டாலின். ஓ, அதனாலதான் நண்பர் ஆக்கிட்டாங்களோ எஸ் வி சேகர. இந்த மாதிரி வேற இன்னும் சில ஐடியா எல்லாம் கொடுப்பாருன்னு இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு சார் ஊழலை பத்தி இவ்வளவு ஓப்பனா பேசுவாங்களா? இன்னொன்னு, இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, நடவடிக்கை எடுத்து எத்தனை பேர் மேல இவங்க வந்து வழக்கு போட்டாங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, எத்தனை பேர்ட்ட அந்த வருமானத்துக்கு அதிகமா சேர்த்து சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்க. ஏன் இந்த விஷயத்தை அமலாக்கத்துறை வந்து சரியா பண்ணல? நீங்க ரைடு சார் சரியா பண்ணீங்கன்னா அதை பண்ணலாம் கரெக்டா இல்ல. முறையா பண்ணும்ல. இல்ல சரியா பண்ணலாம். அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுதான் சார் இருக்காங்க. இது என்ன செஞ்சாங்க. பிரச்சனைனா இப்ப மத்த எத்தனை பேர் கொண்டு போய் மாநிலத்துல நீதி இல்ல மத்த இப்ப எத்தனை பேர் மாநிலத்துல கொண்டு போய் நீதியின் முன்னால் நிறுத்திருக்காங்க? இல்ல அதான் சொல்ல வரேன். மத்த மாநிலத்துல எல்லாம் வந்து கூடுமான வரை குற்றவாளின்னு நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த வேலை நடக்குது. சிலது வந்து முன்ஜாமீன் பெற்று வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து இன்னும் அவங்களுடைய அந்த இறுக்கத்தை வந்து சரியா நெருக்கல. அதனாலதான் வந்து மத்த அரசுலாம் சொல்லுது திமுகவும் பாஜகவும் கள்ள உறவுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் இதனாலதான் நடக்குது. இது இவங்க உண்மையிலே ஆமா நேர்மையா சார். இப்ப இருந்தாங்கன்னா இப்ப நாமளே என்ன அந்த கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிய பகிரங்கமா எதுக்குறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிய மற்ற வெளிநாடுகளுக்கு ஏன் நாங்க பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தணும், ஏன் சிந்தூர்ல தாக்குதல் நடத்தணுன்றதை பத்தி விளக்குறதுக்கு கனிமொழியை கூட்டு போய் பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கனிமொழி அதுல ஒரு உறுப்பினரா போட்டு ரஷ்யாவுல போய் சிந்தூர் தாக்குதல் ஏன் நடத்தணும், இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அது எவ்வளவு தேவை அப்படின்னு பிஜேபிக்காரன் கூட பேச மாட்டாங்க. அதை விட அதிகமா கனிமொழி பேசியிருக்காங்க. ஆக இதெல்லாம் அமலாக்கத்துறையில இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்த நடவடிக்கை தானே. அந்த இல்ல சார் சந்தேகம் அதை அப்படி எல்லாருக்கும் வரும்ல. ஏத்துக்க முடியாது. இல்ல நீங்க அப்படி நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பதிவா நம்ம கொடுக்குறோம் போது சரி சார். பொதுவா இப்ப வந்து நாம என்ன கேக்குறோம், மாநில இல்ல இப்ப சார் பொதுவாவே மத்திய அரசு அமலாக்கத்துறை இல்ல சார் நான் நடவடிக்கை கனிமொழி மேட்டர் அதிகமான நான் ஒண்ணு. சொல்லிடுறேன். இல்ல சார் நான் கனிமொழி மேட்டர் சொல்லிடுறேன். பொதுவாவே மத்திய அரசு இந்த மாதிரியான சில சிக்கலான நிலைமையில உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி சொல்லும் போது தன்னுடைய சகாக்கள் வந்து எந்த கட்சின்னு பார்க்காம, ஏன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு சம அளவிலான ஒரு அங்கீகாரத்தை அவங்க கொடுப்பாங்க. இதுல நமக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னன்னா, திமுகல ரொம்ப அனுபவம் வாய்ந்த யாருன்னா அமைச்சிருந்தா கூட நமக்கு சந்தேகம் வந்திருக்காது. கனிமொழி அமைச்சிருக்காங்களேன்றதுதான் நமக்கு சந்தேகம். உங்க கேள்வி சரி, ஆனா குறிப்பா ஏன் இவங்களை அமைச்சாங்கன்றதுதான் நமக்கு கேள்வியே. அந்த வகையில உங்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். திராவிட மாடல் அரசு இப்படிதான் இருக்கும். அதே திமுகவுல இப்ப திருச்சி சிவா ஏன் டிஆர் பாலு கூட அந்த அளவுக்கு அவன் அறிவாளி கிடையாது சார். திருச்சி சிவா அளவுக்கு டிஆர் பாலு அறிவாளி கிடையாது. இல்ல திருச்சி சிவா அளவுக்கு டிஆர் பாலு ஜீனியஸ் கிடையாது. திருச்சி சிவாவுடைய கொள்கை கோட்பாடு நமக்கு பிடிக்காது, எதிரானவங்க தான். ஆனா திமுகவுல ஒரு அறிவாளி, அதை மறுக்க முடியாது. நீங்க இத்தனை முறை சொல்லிட்டீங்களா சார் அவருக்கு? இல்ல அதாவது திருச்சி சிவா ஒரு ஜீனியஸ். அவருடைய அரசியல், அவருடைய கருத்து நமக்கு முரண்பாடான விஷயம். நாம வந்து ஒருத்தருடைய திறமை எதிராளியா இருந்தா கூட மதிக்கணும். அதுதான் அரசியல் நாகரிகம். ஏன் அந்த திமுகவிலேயே வைக்கோ இல்லையா அந்த கூட்டணியில? கூட்டணியில இல்ல சார், அவர் கட்சியில கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்வி கேட்டவர் வைக்கோ இல்லையா? அவர் அனுப்பலாம்ல. வைகோ பேச முடியாத கனிமொழி பேசிட போறாங்களா? இல்ல வயது முதிர்வின் காரணமாக அவங்க எல்லாம் அனுப்பாம போயிருக்கலாம் சார். இல்ல அப்ப என்ன கனிமொழிக்கு மட்டும் என்ன இளமை ஊஞ்சல் ஆடுதா? வயது முதிர்வு என்ன சார், நடந்தா போறாங்க, நேரா பிளைட்ல போய் இறங்க போறாங்க, கார்ல போக போறாங்க, அங்க போய் இறங்க போறாங்க, பேச போறாங்க. அதுக்கு என்ன போய் வயது முதிர்வு? நம்ம கூட வைக்க நல்லா தானே பேசிட்டு இருக்காரு. அவர் அனுப்பலாம்ல. ஏன் கனிமொழி கொண்டு போய் சேர்த்தீங்க? எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா இவங்க தான் சொல்லுவாங்க, சிபிஐ விசாரணைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் அன்புமணி ராமதாஸ் மேல குற்றப்பட்டியல் இருக்குது
அவர் வந்து மேல நீதிமன்றம் இருக்குது, அதுக்கு பயந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போவ அன்புமணி துடிக்கிறாரு அப்படின்னு. இதுல வந்து அந்த அந்த வழக்குல ஆஜரான வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டூர்ல சதாசிவன் ஒருத்தர். அவர் அந்த வழக்குல ஆஜராயிட்டு வந்து அவரே சொன்னார், எனக்கு எங்கிட்டே சொன்னார், ஏங்க அவர் மேல குற்றச்சாட்டுலாம் எல்லா அதெல்லாம் சும்மா அங்க அன்புமணி மேல இருக்கிறது. அது அந்த மெடிக்கல் கவுன்சில், மத்திய அரசுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டான். அந்த மெடிக்கல் சார் இல்ல காலேஜ் இது வந்து செய்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருக்கு. இல்ல, நான் சொல்லிடுறேன். இல்ல சார். அன்புமணி அனுமதி கொடுத்த அந்த மெடிக்கல் காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மத்த எல்லாம் சரியா இருக்குன்னு மெடிக்கல் கவுன்சிலுடைய உயர் அதிகாரிகள், அந்த கேதன் தேசாயோ யாரோ ஒருத்தர் அந்த அதிகாரி ஆமா கேதன் சர்டிபிகேட் தேசாய் தான் கொடுத்துட்டாரு. தலைவர். அந்த சர்டிபிகேட் ஏத்துட்டு அன்புமணி அப்ரூவல் பண்ணார், அவ்வளவுதானே தவிர மற்றபடி அன்புமணிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த வழக்குல வந்து முகாந்திரலன் நீதிமன்றமே சொல்லிட்டான், அது ஆஜரான வக்கீலே சொல்லிட்டாரு, இந்த வழக்கு நிக்கவே நிக்காதுங்க அப்படின்னு. அதுல ஆஜரான வக்கீலே என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் இருக்கும்போது இவங்க அன்புமணி மேல இல்லாத கதை விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தான் உண்மையிலேயே எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்காங்க. நல்லது செந்தில் சார். பாலாஜி மேல இருந்த வழக்கு, செந்தில் பாலாஜி இல்ல மேல சார். இருந்த வழக்கு நீதிமன்றமே தான் தூசி தட்டி அடிச்சிச்சு. ஆமா ஆமா உண்மைதான். நல்லது சார். திராவிட அரசினுடைய போக்கு அவங்களுடைய தொண்டர்களுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குன்றத ஒரு மூத்த அரசியல் தலைவரான ராசா வாயிலாகவே நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.